ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட அக்ஷா கார்த்திக் பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி எப்படி சாரீஸ் வேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு செட் சாரீ டைப்பில் தான் வந்து நம்ம சாரீஸ் வந்து வேர் பண்ண போகிறேன். அதை நான் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த இதை வேர் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் சாரீ இது கொஞ்சம் நம்ம வந்து எல்லோ, அந்த லைட் எல்லோ, அந்த ப்ளூ இந்த இது கலந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஜாக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெந்தய கலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த எல்லோ கலந்த மாதிரி, அந்த க்ரீன் அந்த இதெல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். அண்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் சாரீ இது அந்த ஒரு டைப்பில் இருக்கும். பட் ஆனால் கீழே உள்ள அந்த சாரீஸ் ஒரு லுக் பார்த்திங்க அப்படின்னா நல்லா, இது எப்படி சொல்கிறது, நல்லாவே நல்லா இதாக இருக்கும். இப்படி லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்லா கண்ணாடி தான் நல்லா தெரியும். நான் உங்களுக்கு நான் சாரியில் வச்சே காமிச்சேன். உங்களுக்கு அதில் அப்போயே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரி இது இந்த கலரில் உள்ள பாருங்களேன், அந்த கலருக்கு இந்த கலருக்கு இது கூட கொஞ்சம் மேட்சாகி கொஞ்சம் நமக்கு வந்து கண்ணாடி தான் தெரியும். அந்த இது வந்து ரொம்ப கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து கீழேயே கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு மேட்சாக வந்து நம்ம ஸ்கர்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக தெரியாது, கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னும்போது ரொம்ப கான்ட்ராஸ்டாக அப்படியே தெரியும். அப்போ இந்த மாதிரி சாரிலாம் வேர் பண்ண போகிறோம் அப்படின்னும்போது அதுக்கு மேட்சாக நம்ம ஸ்கர்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஒன்று போல் இருக்கும். இப்போ எனக்கு வந்து நான் அந்த இது பண்ணியுமே எனக்கு வந்து தெரியல. பார்த்திங்கன்னா நான் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்கர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து தெரியலை. அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்கரை டைப்பு, அதில் வந்து தாமரை இது, அதில் வந்து ஒரு ஒளி வர மாதிரி இருக்கும் இந்த டைப்பில் அந்த சாரீ. இதில் வந்து அது அங்கங்கே கொடுத்தனால அந்த சாரியோட லுக்கு வந்து நல்லா இருக்கும். அந்த பிளைன் சைடில் அது மட்டும் கொஞ்சம் லுக்காக எடுத்து காட்டும். அந்த பார்டர் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஃபினிஷரில் கொடுத்துருப்பாங்க. பார்டர் லைன் ஃபுல்லாமேவும் பின்னாடி இதுலேருந்து முந்தியிலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து கோல்டு ஃபினிஷில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, கம்ஃபர்டபுள் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். என்ன ப்ளவுஸு அது மாதிரி நம்ம ஸ்கர்ட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நம்ம அதுக்கு மேட்சிங்காக கொஞ்சம் இது பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் கொஞ்சம் வந்து ஒரு அழகாக இதாக காட்டும். வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் வந்து வீடியோஸை வந்து ஃபுல்லாக பார்க்கல, பாதி மட்டும் பார்த்துட்டு இது பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் எங்களுக்குமே இதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ, சாரீ வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லுங்கள். அந்த இது வந்து நான் வந்து இது பண்ணுறேன். அந்த சாரீ வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல கலர். இது ஒரு கலர் நல்லா அந்த சந்தன கலர் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, நல்லா சொல்லணும் அப்படின்னா ஒரு சந்தன கலரு அப்படின்னு சொல்லுவோம்ல, தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அந்த லுக்கில் இருக்கும். அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கம்ஃபர்டபுளாக சாரீ அப்படின்னு சொல்லலாம். மேலே வந்து நம்ம முந்தி மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா அங்கங்கே நல்லா பூ இது வச்சு அந்த அதுவுமே கோல்டு ஃபினிஷரில் தான் கொடுத்துருப்பாங்க. அங்கங்கே வந்து அந்த கோல்டன் கலர் கலந்த மாதிரி தான் ஃபினிஷர் கொடுத்துருப்பாங்க. நல்லாயிருக்கும். அதுவுமே வந்து ஒரு இலை டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அந்த கோல்டு ஃபினிஷுமே வந்து ஒரு இலை டைப்பில் தான் அது கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து அந்த சாரீ கரெக்டாக நம்ம முந்திக்கு மட்டும்தான் அந்த அளவுக்கு, அந்த ஹிப்பில் இருந்து அந்த முந்தி டைப்பு கீழே வர இது பண்ண மாதிரி தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதனால் வந்து ஒரு ஆஃப் சாரீ நம்ம வேர் பண்ண அந்த லுக்கு வந்து இதில் வந்து கிடைக்கும். ஆனால் இதில் வந்து மடிப்பு வைக்கிறதுமே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கிற மாதிரி, கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு மடிப்பு எடுக்கிறோமோ அந்த இது வந்து அதில் வந்து கரெக்டாக அதை டிஃபாக நின்றுக்கிறது. கொஞ்சம் பின் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் நம்ம டார்க் பின் எடுத்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னும் போது கொஞ்சம் நல்லா நிற்கும். ஆமாம், வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். அதே தான் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஃபுல்லாக என்னோடய சாரீஸ் வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி சாரீ வீடியோ அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். இந்த செட் சாரீ லுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். இந்த லுக் வந்து எந்த மாதிரி இருக்குது செட் சாரீ இதில் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு செட் ஆகுதா, எந்த இதில் எந்தெந்த மேட்சிங்காக போடலாம் அப்படின்ற மாதிரியும்
எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரின்னு சொல்லுங்கள் வீடியோஸ். சரி வீடியோ அதையே அப்லோட் பண்ணுறேன். வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் லுக் வந்து இதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிருக்கும். அந்த எனக்கு வந்து ஸ்கர்ட்டில் உள்ள அந்த இது கான்ட்ராஸ்ட் ஸ்டைலில் பார்த்தீங்களா, அழகாக இதாக இருக்கும். ஓகேவா? பாய் ஆல். வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஆல். லவ் யூ டூ.